அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல டூ வே கிளாசிஃபிகேஷன். இந்த டாபிக்ல நம்மகிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் நதீரா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க வந்து பாருங்க, ஒரு சேல்ஸ்மேனும் மந்த்தும் குடுத்துருக்காங்க. அது என்ன சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் வந்து சேல்ஸ் பண்றாங்க. 4 சேல்ஸ்மேன் 3 மந்த்ஸ்ல. அப்ப நம்ம டூ வே கிளாசிஃபிகேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சி, டின்ட்டு 4 சேல்ஸ்மேன் இருக்காங்க. இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மந்த். அவங்க எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து மந்த். ஸோ இது வந்து டூ வே கிளாசிஃபிகேஷன். ஒண்ணு நம்ம மந்த்த பார்க்கணும். இன்னொன்னு வந்து சேல்ஸ்மேன் ஏபிசிடி அப்படின்றத பார்க்கணும். இப்ப அந்த ப்ராப்ளம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் தேர் எ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இன் த சேல் மேட் பை த 4 சேல்ஸ்மென்ஸ். இந்த 4 சேல்ஸ்மென்னுமே பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம கேட்குறாங்க. ஏன்னா, இங்க ஏ, பி, சி, டின்ட்டு 4 பேர் இருக்காங்க. அவங்க சேல்ஸ் பண்ணதுல டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றது கேட்குறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் தேர் எ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இன் த சேல்ஸ் மேட் டியூரிங் டிஃபரண்ட் மந்த்ஸ். இப்ப மந்த்ஸுக்கு வந்து கேட்குறாங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஒவ்வொரு மந்த்ல வேரி ஆகுதா? அப்படின்ற மாரி நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ, இப்போ இந்த டூ வே கிளாசிஃபிகேஷன்ல நம்ம இந்த 2 டாபிக்கையும் தான் வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம சொல்யூஷன்ல எப்பவுமே ஹைப்போதீசிஸ் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ, நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ்மேன். 2 குடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஒண்ணு வந்து சேல்ஸ்மேன் 4 சேல்ஸ்மேனுடைய டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. சேல்ஸ் டிஃபரன்ஸு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்ஸ் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. அத வந்து நம்ம ஹைப்போதீசிஸ்ல எழுதிக்கலாம். இப்போ இதில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பெரிய வேல்யூஸா இருக்கு. இதில குடுத்துருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து பெரிய வேல்யூஸா இருக்கு. அதனால நான் இதில என்ன பண்ண போறேன்னா, இந்த 45 அப்படின்றத ஒரு ஆரிஜினா எடுத்து, இருக்கிற எல்லா வேல்யூஸ்ல இருந்தும் 45வ நான் மைனஸ் பண்ண போறேன். அப்ப வந்து நம்பர்ஸ் வந்து நமக்கு ஸ்மால் ஆயிடும். அப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த டேபிள அப்படியே நான் எடுத்திருக்கேன். எடுத்து எல்லாத்துலயுமே நான் என்ன பண்றேன், நான் 45 எடுத்திருக்கேன். நீங்க வேற எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து வேல்யூ 5 வந்து இதனுடைய வேல்யூ. 45 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல -5 ஆகும். இது 45 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இது வந்து 3 ஆகும். -45 அப்படின்னு சொல்லும்போது இது -6 ஆகும். இது -45 அப்படின்னு சொல்லும்போது 1 ஆகும். இது -45 அப்படின்னு சொல்லும்போது 3 ஆகும். இது -45 சொல்லும்போது 5 ஆகும். இது வந்து 45 அப்படின்னும்போது இது வந்து 0 ஆயிடும். நான் ஏன் இங்க ரவுண்ட் பண்றேன்னா, அடுத்த டேபிள் போகும்போது நான் இந்த வேல்யூஸ்லாம் எடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலா மைனஸ் பண்ண இந்த ரவுண்ட்குள்ள இருக்கிற வேல்யூஸ தான் நான் வந்து எடுக்க போறேன். -45 -6 -45 -1 -45 -5 -45 -6. இப்ப நம்ம இந்த ரவுண்ட்குள்ள இருக்குது இல்லைங்களா? அத மட்டும் நம்ம அடுத்த டேபிள்ல எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் இத எடுத்து எழுதியாச்சு. நம்ம மைனஸ் பண்ண வேல்யூ தான் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரோ டோட்டல், காலம் டோட்டல் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லா நம்ம டோட்டல் பண்ணோம்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து -3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு நான் வேற ஒரு பென் எடுத்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து -3. இது ஃபுல்லா டோட்டல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 9. ஸோ இது ஃபுல்லா டோட்டல் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து -18. இது வந்து ரோ டோட்டல். இப்போ நம்ம காலம் டோட்டல் பண்ணலாம். ஸோ இது வந்து 0, இது வந்து -3, ஸோ இது வந்து 3, இது வந்து நமக்கு -12. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஆட் பண்ணாலும், இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும். -12. இந்த பக்கம் நம்ம பண்ணாலும், இந்த பக்கம் பண்ணாலும் நமக்கு -12 தான் வரும். இப்போ இது எழுதியாச்சு. இப்போ வந்து ப்ராப்ளம்க்குள்ள கரெக்ஷன் ஃபேக்டர் போகலாம். ஸோ இதனுடைய ஆல்ரெடி பார்ட் வந்து நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் t²/n. t² அப்படின்றது இந்த t அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த -12 தான். அப்போ t²/n அப்படின்னு சொல்லும்போது, -12²/n அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த டேட்டாஸ் 1, 2, 3, 4. ஸோ 4 3s are 12. இந்த வேல்யூஸ் தான். பை 12. இப்போ இது பார்த்தீங்கன்னா, -12 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது 144/12. அப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வேல்யூ வந்து 12. 144 டிவைடட் பை 12, 12.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம்ஸ். இங்கே எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 காலம்ஸ் இருக்கு. இப்போ இதில வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம்ஸ் மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். இப்போ இத எடுத்துக்கங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? 1, 2, 3, 4. இதுக்கு நம்ம 0 ஸ்கொயர் பை 1, 2, 3 இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா? இந்த 1, 2, 3 அப்போது 0 ஸ்கொயர் பை 3 மைனஸ் 3 ஸ்கொயர் பை 3 இங்கே 3 இருக்குது இல்லைங்களா? அது வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போ நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். 0 ஸ்கொயர் பை 3 இது 0 தான். இது வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9/3 ஆகும். ஸோ இது 9/3 ஆகும். இது வந்து 144/3 ஆகும். மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 12. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 3 + 3 + 48 - 12. ஸோ இதை ஆட் பண்ணி 12 மைனஸ் பண்ணும்போது நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம்ஸ் வந்து 42 அப்படின்றது நமக்கு வரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோஸ். இப்போ இந்த ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது இல்லைங்களா? -3, 9, -18 இதை ஸ்கொயர் பண்ணணும். டிவைடட் பை இப்படி பார்த்துக்கணும் 1, 2, 3, 4 1, 2, 3, 4 அப்போது -3 ஸ்கொயர் பை 4 9 ஸ்கொயர் பை 4 -18 ஸ்கொயர் பை 4. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ 9/4 + 81/4 + 324/4 -12 கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அது ஸோ இதை டிவைட் பண்ண சொல்ல 2.25. ஸோ இது வந்து டிவைட் பண்ணும்போது 20.25 ப்ளஸ் இதை டிவைட் பண்ணும்போது 81 - 12 இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 91.5 அப்படின்றது ஆன்சர் வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது இல்லைங்களா? இந்த உள்ளே இருக்கிற இந்த 12 எலமெண்ட்ஸையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி கரெக்ஷன் ஃபேக்டரால் என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இது எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு 25. ஸோ இது 25 3 ஸ்கொயர் 9 -6 ஸ்கொயர் 36 1 ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 0 ஸ்கொயர் 0 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 6 ஸ்கொயர் 36 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் 12. ஸோ இது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 228 வரும் -12. ஸோ ஆன்சர் வந்து 216. இப்போ நம்ம அனோவா டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த டேபிள் நான் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா மாதிரி இதுக்கு இதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். முதல்ல சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் காலம் ரோஸ் ரெசிடியூவல் டோட்டல் அப்படின்றது நம்ம போட்டுக்கலாம். இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வரலாம். நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ரோஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 42 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 91.5 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் மைனஸ் சம் ஆஃப் த அபவ். ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்குமே டோட்டல் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 216 வந்தது. இங்கே இருக்கிற மைனஸ் ப்ராக்கெட் சம் ஆஃப் த அபவ் அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கிற இந்த 42வையும் இந்த 91.5ஐயும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 42 + 91.5 இதை ஆட் பண்ணி 216ல் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 82.50ன்னு வரும். நெக்ஸ்ட்டு டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 216. ஸோ ஒன்று சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது எப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் -1 எத்தனை ரோஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4 -1 அப்போ ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட்டு காலம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 இருந்தது. அதில் -1 போச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு 2. நெக்ஸ்ட்டு ரெசிடியூவலில் n-1 கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன 12 -1 மைனஸ் சம் ஆஃப் த அபவ் 2. சம் ஆஃப் த அபவ் 2னா இந்த 3யும் 2வையும். ஸோ 3 + 2 அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 - 5 ஆன்சர் வந்து நமக்கு 6. நெக்ஸ்ட்டு n-1 n-1 அப்படின்றது என்ன 12 - 1 அப்போ ஆன்சர் வந்து 11. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ இந்த 42வை 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 42வை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 14 அப்படின்னு நமக்கு வரும்.
நெக்ஸ்ட்டு இந்த 91.5 இருக்கு இல்லைங்களா? அத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ 91.5 டிவைடட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 45.75. நெக்ஸ்ட்டு இது இருக்கு இல்லைங்களா? 82.50வ 6ஆல டிவைட் பண்ண போறோம். 82.50வ 6ஆல டிவைட் பண்ணோம்னா, நமக்கு 13.75. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எஃப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எப்பவுமே வந்து இந்த 14 இருக்கு. இங்க வந்து 13.75 இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், 14 டிவைடட் பை 13.75 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 14 டிவைடட் பை 13.75. இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.01. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 45.75வ இந்த 13.75ஆல டிவைட் பண்ண போறோம். 45.75 டிவைடட் பை 13.75. இப்போ 3.32ன்னு வருது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, காலம்ஸுக்கு ஆன்சர் இது. இது வந்து ரோஸ்க்கு வந்து ஆன்சர். ஸோ இப்போ வந்து இத ஒரு தடவ பார்த்துக்கங்க. இதுதான் வந்து அனோவா டேபிள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனல் இன்ஃபரன்ஸுக்கு வந்து நம்ம போக போறோம். ஸோ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து முதல்ல காலம்ஸுக்கு பார்த்துடலாம். காலம்ஸுக்கு வந்து நம்ம கால்குலேட்டட் வேல்யூ வந்து 1.01ன்னு வந்தது. அதுக்கு டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா 6,3. ஸோ 6,3ன்றது இங்கே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? 6 இந்த 3ய வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த 6ம் 2ம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடமில். இப்போ வந்து 6.3 வந்து டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.76 இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த டேபிள் வந்து ஷோ பண்ணுறேன். அதில் வந்து ரெட் கலர் மார்க்கில் 6.3யோட வேல்யூ வந்து 4.76ம், அதே மாதிரி 6.2ஓட வேல்யூ 5.14ம் டிஸ்ப்ளே ஆகும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதனுடைய வேல்யூ கால்குலேட்டட் வேல்யூ 1.04. ஆனால் இதனுடைய டேபிள் வேல்யூ 4.76. அப்போ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் டேபிள் வேல்யூ. ஸோ இந்த ஹைப்போதிசிஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். என்ன அக்செப்ட் பண்ணுறோம்னா, ஸோ இனிஷியலாகவே நம்ம ஹைப்போதிசிஸில் என்ன சொன்னோம், தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸ் மேட் பை த சேல்ஸ்மேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6,2க்கு டேபிள் வேல்யூ இதுதான், நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ இதுதான். ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் டேபிள் வேல்யூ, ஹைப்போதிசிஸ் இஸ் அக்செப்டட். அப்புறமா there is no significant difference between sales made during different months. ஸோ ரோஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்தை வந்து கால்குலேட் பண்ணணும். காலம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் ஏபிசிடி அந்த சேல்ஸ்மேன் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.